இந்த வீடியோவை அவசரமா கேட்காத. ஏதாவது செய்யும்போது பேக்ரவுண்ட்ல ஓட விடாத. ஒரு தனி நேரம் எடுத்துக்கிட்டு அமைதியாக கேள். சித்தர்கள் இந்த உலகத்துக்கு பாடம் சொல்ல வரல. அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவர்கள். அதனால தான் அவங்க பேசல. அவங்க மாற்ற முயற்சிக்கல. அவங்க கவனிச்சாங்க. நாம் எல்லாரும் வாழ்க்கையை வெளியில தேடுறோம். சித்தர்கள் வாழ்க்கையை உள்ளே தேடினார்கள். இதுதான் முதல் வித்தியாசம். சித்தர்கள் சொன்ன முதல் உண்மை என்ன தெரியுமா? உடம்பு நம்மது இல்லை. இதை கேட்டதும் பயம் வரும். கோபம் வரும். எதிர்ப்பு வரும். ஆனா சித்தர்கள் இதை அழிக்க சொல்லல. புரிஞ்சுக்க சொல்லினாங்க. உடம்பு ஒரு கருவி. கருவி நல்லா இருந்தா பயணம் சுலபம். கருவியே நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா பயணம் சிறை. நம்ம உடம்பு கேட்கறதுக்கே வாழ்றோம். சித்தர்கள் உடம்ப கேட்க வச்சாங்க. அதனால தான் அவங்க உணவு குறைச்சாங்க, தூக்கம் குறைச்சாங்க, பேச்சு குறைச்சாங்க, ஆசை குறைச்சாங்க. இது துறவு இல்ல, இது அறிவு. சித்தர்கள் வழி தேடல. ஆனா வலியை தவிர்க்கவும் முயற்சி செய்யல. வலி வந்தா அவங்க அதை கவனிச்சாங்க. நமக்கு வலி வந்தா நம்ம ஓடுறோம். அவங்க நின்னு பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? சித்தர்கள் சொன்னாங்க, வலி எதிரி இல்ல, வலி ஆசிரியர். வலி உன்னை உடைக்க வரல, உன்னை உள்ள திருப்ப வருது. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வேற மாதிரி தெரியும். சித்தர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. அதாவது கேள்வி கேட்கிற மனசு பதில் வாங்குற மனசு இல்ல. நாம நினைக்கிறோம் கேள்வி கேட்டா ஞானம் கிடைக்கும்னு. ஆனா சித்தர்கள் சொன்னாங்க, அதிக கேள்வி மனசை மேலும் குழப்பும். அதனாலதான் அவங்க கவனின்னு சொன்னாங்க. ஏன் அன்னு கேட்காதேன்னு சொன்னாங்க. கவனிப்பு பதில் தேடாது, அது உண்மையை வெளிப்படுத்தும். நீ ஒரு வலியை கவனிச்சா அது மெதுவா மாற ஆரம்பிக்கும். அதே வலிக்கு ஏன் எனக்குன்னு கேட்டா அது உறைந்து போயிடும். சித்தர்கள் இந்த சப்ளட் டிஃபரன்ஸ் ஆகி புரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க மௌனத்தை கேள்விக்கு மேல வச்சாங்க. சித்தர்கள் பிரபஞ்சத்தை ஒரு சக்தியா பார்க்கல, ஒரு அறிவா பார்த்தாங்க. அந்த அறிவு நம்ம மேல கோவப்படாது, நம்மளை தண்டிக்காது. ஆனா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப காட்டும். நம்ம புரியாத வரை நீ ஒரே மனிதர்களை திரும்ப திரும்ப சந்திக்கிற, ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது. நீ அத துரதிருஷ்டம் என்னையும் சொல்ற. சித்தர்கள் அத பாடம் என்னையும் சொன்னாங்க. பாடம் புரியாத வரை அதே கேள்வி வரும். சித்தர்கள் கடவுளை வெளியில தேடல, அவங்க உள்ள கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் அவங்க சாமியார் ஆகல, பிரசங்கம் செய்யல, அமைப்புகள் கட்டல. அவங்க ஒரே விஷயம் சொன்னாங்க, உன் உள்ள பாரு. ஆனா நாம எளிதானதை செய்ய மாட்டோம். வெளியே தேடுவது எளிது, உள்ள பார்ப்பது பயங்கரம். ஏன்னா உள்ள நாம ஒளிச்சு வைத்த பயம் இருக்கு, ஆசை இருக்கு, அகங்காரம் இருக்கு. சித்தர்கள் இதையெல்லாம் ஓட விடல, உட்கார வச்சு பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க தனியா இருந்தாங்க. மனிதர்களை வெறுத்ததால இல்லை, சத்தத்தை தவிர்க்க. சத்தம் வெளியில மட்டுமில்லை, மனசுக்குள்ளதான் அதிகம். எண்ணங்கள், நினைவுகள், பயம், எதிர்பார்ப்பு. இந்த சத்தம் நிற்கும் போதுதான் பிரபஞ்சத்தின் மொழி கேட்கும். அந்த மொழி வார்த்தை இல்லை, அது அனுபவம். சித்தர்கள் அதனாலதான் காணாமல் போனார்கள்னு கதைகள் வந்தது. உண்மையில அவங்க எங்கும் போகல, நம்ம பார்வையிலிருந்து வெளியே போனாங்க. ஏன்னா நம்ம உண்மையை பார்க்க தயார் இல்ல. இந்த உலகம் வேகத்தை விரும்புது. சித்தர்கள் மெதுவை தேர்வு செய்தாங்க. வேகம் மேலோட்டம், மெது ஆழம். நீ உன் வாழ்க்கையில தாமதம் அனுபவிக்கிறாய்னா அது தோல்வி இல்ல, உன் மனசு இன்னும் தயாராக இல்லைன்னு அர்த்தம். சித்தர்கள் இதனாலதான் பொறுமையை கற்றுக் கொடுத்தாங்க. பொறுமை பலவீனம் இல்ல, பொறுமை அறிவு. சித்தர்கள் வெளிப்படையான பயத்தை பெருசா எடுத்துக்கல. பாம்பு, மரணம், வறுமை, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவங்க ஒரு பயத்தை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. அது உள்ள பார்க்கிற பயம். நம்ம வெளியே பார்க்க பயப்பட மாட்டோம், ஆனா உள்ள பார்க்க தயங்குவோம். ஏன்னா உள்ள நம்ம மறைச்சு வைத்த அகங்காரம் இருக்கு, அசூயை இருக்கு, ஒப்பீடு இருக்கு. சித்தர்கள் சொன்னாங்க, இந்த பயத்தை நீ கடக்கலன்னா எவ்வளவு தூரம் ஓடினாலும் அதே இடத்துக்கு தான் திரும்ப வருவேன். அதனாலதான் அவங்க தனிமைய தண்டனை போல பார்க்கல, ஒரு பயிற்சி போல பார்த்தாங்க. மக்கள் சித்தர்களிடம் ஒரே கேள்விதான் கேட்டாங்க, என் எதிர்காலம் என்ன? ஆனா சித்தர்கள் அதுக்கு பதில் சொல்லல. ஏன் தெரியுமா? சித்தர்கள் சொன்னாங்க, எதிர்காலம் சொல்லப்பட்ட நாளிலேயே மாற ஆரம்பிக்கும். எதிர்காலம் ஒரு கோடு இல்லை, அது ஒரு ஓட்டம். நீ இப்ப எப்படி இருக்கிறாய் என்பதுல தான் அடுத்த பாதை உருவாகுது. அதனாலதான் சித்தர்கள் நாளை பத்தி பேசல, இப்போவை கவனின்னு சொன்னாங்க. இப்ப மாறினா எதிர்காலம் தானாக மாறும். இந்த வீடியோ உன்னை மாற்ற சொல்லல, நம்ப சொல்லல. ஒரு விஷயத்தை நினைவூட்ட மட்டும். நீ தவறான பாதையில் இல்ல, நீ புரியாத பாதையில் இருக்கிற. புரிதல் வந்தா அதே பாதை வழியா மாறும். இந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன உண்மைகள், பிரபஞ்சத்தின் அமைதியான விதிகள் இங்கே தொடர்ந்து அமைதியா பேசப்படும். நீ அவசரப்படாத.
ஒப்பிடாத, உன்னை தள்ளாத, அமைதியாரு. பிரபஞ்சம் உன்னை கைவிடல. இந்த பேச்சு உனக்கு ஒரு நிமிஷம் அமைதி கொடுத்திருந்தா அதே போதும். இதே மாதிரி அமைதியான சித்தர் உண்மைகள் இங்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசப்படும்.